இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம் வரும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி. உங்கள் இசை முரசு எஃப்எம் இணைய வானொலியில் நலமே நலமா நிகழ்ச்சியில் ரமலான் நோன்பு நாட்களில் நாம் கடைபிடிக்க வேண்டிய உணவு முறைகள் குறித்தும், மருத்துவ சிகிச்சை பெறும் நோயாளிகள் நோன்பு வைக்கும் சரியான வாழ்வியல் முறை குறித்தும் பேசுகிறார் செங்கல்பட்டு ரீமா அக்கு பஞ்சர் மைய அக்கு ஹீலர் உபைதுர் ரஹ்மான் அவர்கள். இசை முரசு எஃப்எம் இணைய வானொலி நேர்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த சலாம், அஸ்ஸலாம் அலைக்கும். இன்றைய நலமே நலமா நிகழ்ச்சியில் நாம் சந்தித்து உரையாட இருப்பது செங்கல்பட்டு பகுதியில் ரீமா அக்குபஞ்சர் மையம் என்னும் பெயரில் மிகச்சிறப்பாக அக்குபஞ்சர் மற்றும் இயற்கை வாழ்வியல் சார்ந்த வழிமுறைகளை மனித குலத்தின் நோயற்ற வாழ்விற்காக மிகச்சிறப்பாக மேம்படுத்தி வரக்கூடிய அக்கு ஹீலர் உபைதுர் ரஹ்மான் அவர்களை சந்தித்து பேச இருக்கிறோம். ஹீலர் உபைதுர் ரஹ்மான் அவர்கள் அக்குபஞ்சர் மற்றும் இயற்கை வாழ்வியல் நடைமுறை மூலமாக மனித வாழ்வுகளை மேம்படுத்துவதற்கான பல்வேறு சிகிச்சை முறைகளையும் உணவு மற்றும் வாழ்வியல் சார்ந்த நடைமுறைகள் மூலமாக மனிதர்கள் எதிர்கொள்ளக்கூடிய உடல் சார்ந்த நோய் சார்ந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளையும் தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சியில் ஹீலர் நம்மோடு பேசுவதற்காக இணைந்திருக்கிறார்கள். உபைதுர் ரஹ்மான் அவர்கள் இன்றைக்கு நம்மோடு பேசுவதற்கு தலைப்பாக நாம் எடுத்துக்கொண்டிருப்பது சமீபத்தில் இன்னும் 4-5 நாட்களில் நம்மை சந்திக்க இருக்கக்கூடிய ரமலான் நோன்பு பெருநாட்களினுடைய மிகச்சிறந்த பொழுதை நாம் எளிதாக கடந்து அதிகமான நன்மைகளை பெறும் பொருட்டு நம்முடைய உணவு மற்றும் வாழ்வியல் நடைமுறைகளை எவ்வாறு அமைத்துக் கொள்வது, மிக குறிப்பாக சகர் பொழுதில் நாம் எத்தகைய உணவை யார் யார் எடுத்துக்கொள்ள வேண்டும், நோன்பை திறக்கிற போது இஃப்தாருக்காக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய சரியான உணவு வழிமுறை என்ன, குறிப்பாக மருத்துவ சிகிச்சையில் இருக்கக்கூடிய நோயாளிகள், நாள்பட்ட நோய் பாதிப்பில் இருக்கக்கூடிய சர்க்கரை வியாதிக்காரர்கள் போன்றவர்களுடைய நோன்பை எப்படி கையாள்வது என்பது குறித்த வழிகாட்டுதலை நம்மோடு இணைத்து தருவதற்காக இணைந்திருக்கிறார்கள். இப்போது ஹீலர் உபைதுர் ரஹ்மான் அவர்களை நம் அனைவர் சார்பிலும் அன்போடு வரவேற்றுக் கொள்ளும். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் அஸ்ஸலாம் ஜி. சார், உண்மையிலே இன்னைக்கு சமீபத்தில் தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் குறித்து நாம் பேசுவதற்காக இணைந்திருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி வைத்திருக்கிற ரமலான் நோன்பு இன்னும் 4 நாட்களில் நம்மை வந்தடைய இருக்கிறது. இன்றைக்கு நாம் பேச இருக்கக்கூடிய இந்த சப்ஜெக்ட் ரமலான் நோன்பை நம்முடைய உணவு மற்றும் வாழ்வியல் முறையில் எவ்வாறு கடைபிடிப்பது, எதிர்கொள்வது என்பது குறித்தும், மிக குறிப்பாக நோய்பட்டவர்கள், நாள்பட்ட நோய் பாதிப்பு உடையவர்கள் எவ்வாறு இந்த ரமலானை மிகச்சிறப்பாக கையாள்வது என்பது குறித்தும் பேச இருக்கிறோம். அந்த வகையில் முதல்ல நாம குழந்தைங்கள இருந்தே ஆரம்பிக்கலாம். 7-8 வயது ஆயிடுச்சுன்னா நம்முடைய குழந்தைங்க ரமலான் நோன்பு வைக்கிறத ஒரு கடமையாக ரொம்ப தீவிரமா இன்னைக்கு கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒரு நேரத்து உணவை சாப்பிடாம பள்ளிக்கூடத்துக்கு குழந்தை போயிட்டா பதற்றப்படுற அம்மா, 7 வயசு குழந்தை காலை அதிகாலை முதல் மாலை வரைக்கும் நோன்பு இருக்கிறதை வரவேற்கிறார். இப்ப எல்லா அம்மாக்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கவலை, ஐயோ முதல் வருஷம் என் பையன் நோன்பு வச்சிருக்கான், என் பிள்ளை நோன்பு வச்சிருக்கா, அவ எப்படி தாக்கு பிடிப்பாளோ அப்படிங்கிற பிரச்சனை தான். சரி, நல்லபடியா அவளுடைய நோன்பு அமையணும் அப்படின்னா குழந்தைங்களுக்கு காலை அதிகாலை நேரத்துல எப்படியான உணவுகளை கொடுக்கலாம், குறிப்பா குழந்தைங்க நோன்பு வைக்கும் போது என்ன மாதிரியான விஷயங்கள்ல கவனம் செலுத்தணும் சார்? கண்டிப்பா குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் நோன்பு வைக்கும் போது, நம்ம பொதுவா நோன்பு வைக்கும் போது நம்ம என்னன்னா உலகத்துல எல்லா உயிரினங்களுமே பாத்தீங்கன்னா காலையில சூரியன் உதிக்க ஆரம்பித்த பிறகு உணவு தேடல ஆரம்பிக்கும். அதே போல பாத்தீங்கன்னா சூரியன் மறைந்த பிறகு உணவு தேடல நிறுத்திடும். ஒரு நாளைக்கு அதனுடைய உடல் தேவைக்கு 12 மணி நேரம் தான் அதனுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்குது. இது வாழ்வியல் அடிப்படையில இருக்கிறதுனால அதுகளுக்கு பெரிய நோய்கள்லாம் வரல. சரி, நாம பழக்க வழக்கங்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னா உணவு பழக்கங்களே சரியில்லை. பசி, தாகம், தூக்கம் இது 3 நம்ம உடல் சரியா இருந்துச்சுன்னா வியாதிகளும் இல்ல. இந்த நோம்புடைய அடிப்படை என்ன அப்படின்னா
இது நம்ம வந்து உடலையும் பாதுகாக்கக்கூடிய உடலும் சரி மனமும் சேர்ந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிமுறையை இறைவன் நமக்கு அருளி இருக்கிறான் இந்த நோன்பு காலங்கள்ல. இப்ப இந்த குழந்தைகளை நாம நோன்பு வைக்கிறதுக்கு பழக்கப்படுத்தும் போது இவர்கள் வந்து ஒரு சில தினங்கள்ல வந்து சோர்ந்து போயிடுவாங்க, அசதி சோர்வுலாம் இருப்பாங்க. இந்த நேரத்துல இப்ப சகர்ல வந்து எப்படி சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தோம்னா நான் எல்லாமே சாப்பிடலாம். ஒரு 15-10 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்ல சாப்பாடு கொடுக்கலாம். சரி. நிக் டைம்ல குடுத்துட்டு மொத்தமா தண்ணி உணவு ஒன்னா குடுக்கறதுக்கு பதிலு ஒரு சகர் உணவு முடிச்ச பிறகு ஒரு 10-15 நிமிடத்துக்கு பிறகு அந்த நிக் டைம் நியத்து செய்ய போறோம்னு தெரியுதுங்களா, அந்த நேரத்துல தண்ணி ஒரு டம்ளர் 2 டம்ளர் கூட குடிச்சிடலாம். இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா மொத்தமா வயிறை நிரப்பிடுறாங்க. இதுல என்ன ப்ராப்ளம் வரும்னா அஜீரணம் வரும். ஆனா நமக்கு 12 மணி நேரம் 13 மணி நேரம் காலம் இருக்கிறதுனால நம்ம உடல் அதை ஏத்துக்குது. சிலருக்கு வந்து அந்த சோர்வு நிலை வர்றதுக்கு காரணம் என்னன்னா நம்ம அப்சர்வேஷன் இருக்காது. நம்ம வயிற்றுல இருந்து அந்த உணவு ஜீரணமாகி சக்தியா மாறி வச்சுக்கோம். இப்ப நோன்பு காலத்துல எப்படி இந்த உடம்பு இயங்குதுன்றது சொல்லிடுறேன். நம்ம உடல் வந்து அதிகமான குளுக்கோஸை வந்து கல்லீரல் சேமிச்சு வச்சிருக்கோம். இப்ப நம்ம வந்து காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் நம்ம எந்த உணவும் கொடுக்கல, தண்ணி கொடுக்கல இந்த உடலுக்கு. அந்த குளுக்கோஸை என்ன பண்ணோம் அப்படின்னா உடம்புக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுதான் நம்ம உடல் எரிச்சுக்கிட்டு இருக்கும். நம்ம வேலை செய்யறதுக்கு, ஆக்டிவா இருக்கிறதுக்கு, நடக்கிறதுக்கு, ஓடுறோம் பாருங்க. சராசரியா நோன்பு வச்சாலும் சராசரியா நம்மளுடைய எல்லா இயல்பான வேலையும் நம்மளால செய்ய முடியறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த குளுக்கோஸை வந்து கல்லீரல்ல இருந்து நம்ம உடலுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. இதுல 2 விஷயம் இருக்கு. நல்ல குளுக்கோஸ், கெட்ட குளுக்கோஸ் எல்லாமே இந்த நோன்பு காலத்துல வந்து அழிஞ்சிருது. இந்த மாதிரி குழந்தைங்கள நம்ம என்ன பண்ணணும்னா ஓய்வு கொடுக்கணும். இப்ப ஆரம்ப நாள்ல வந்து எடுக்கும் போது பகல்ல வந்து அதற்கான தூங்குறதுக்கு ஒரு டைம் வச்சுக்கணும். அந்த மாதிரி பழக்கப்படுத்தினீங்கன்னா ஓகே. அதே போல அடுத்த கொஸ்டின் இப்ப வரணும் அப்படின்றது நீங்க அடுத்து கேளுங்க. சாதாரணமா ஒரு நல்ல திடகார்த்தமா இருக்கக்கூடிய மனிதர்கள் மீது நோன்பு இறைவன் கட்டாயமாக்கி வைத்திருக்கிறான். கண்டிப்பாங்க. இப்ப வந்து ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். இப்ப உதாரணமா ஒரு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், அப்புறம் அல்சர். இப்ப நல்ல திடகார்த்தமா இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்துல சாப்பிடல அப்படின்னா கேஸ்ட்ரிக் வந்துரும், நேரம் தவறி சாப்பிட்டா அல்சர் வந்துரும், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு. அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்கள வழக்கமா மருத்துவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க நேரம் தவறாம சாப்பிடுங்க, ரொம்ப நேரம் சாப்பிடாம இருக்காதீங்க. கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க சாப்பிடலன்னா உங்களுக்கு கேஸ் ப்ராப்ளம் ஆயிடும், நீங்க சாப்பிடுங்க, சரியா தண்ணி குடிங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்களுக்கு ஏதோ ரமலான் நோன்பு விடுவிப்பு கொடுத்தது மாதிரியா இவங்களே நினைச்சுக்கிறாங்க பல பேர். உண்மையிலேயே இந்த குளுக்கோஸ் ஏற்கனவே சேகரிக்கப்பட்டு அது நம்முடைய தேவைக்கு தகுந்தாற் போல அதை எரித்து நம்முடைய ஆற்றலை தருது அப்படிங்கிற அந்த விஞ்ஞான பூர்வமான விஷயத்தை இப்ப சொன்னீங்க. கண்டிப்பாங்க. கேஸ் அது மாதிரி அல்சர், குடல் சார்ந்த பிரச்சனை உள்ளவங்க மற்ற காலத்துல தவறுதலா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய மருத்துவர்கள் ரமலான் காலத்துல 13 மணி நேரம் வரைக்கும் நோன்பு இருக்கலாம்னு சொல்றாங்க. இதனுடைய அறிவியல் பூர்வமான மருத்துவ ரீதியான விஷயம் என்ன, இவர்கள் எப்படி நோன்பு காலத்தை எதிர்கொள்வது அப்படின்னு சொல்லுங்க. கண்டிப்பாங்க. இன்னைக்கு உலகத்துல மனித குலத்துக்கு தான் நோய்களே, பிற உயிரினங்களுக்கு நோய்கள் இல்ல. பிற உயிரினங்களுக்கு நோய் இல்லாததுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா பசித்து மட்டும்தான் எந்த உயிரினமும் உணவு சாப்பிடுது. இன்னைக்கு இங்க என்ன ஆயிடுச்சுன்னா செரிமான ஏற்படுற பாதிப்பு மட்டுமே 100% நோயாளிகள். வேர்ல்டு ஃபுல்லாவே நான் சொல்றேன் 100%மே ஜீரண சக்தியில ஏற்படுற பாதிப்பு. நம்ம சாப்பிடுற உணவு சக்தியா மாறி தானே உடலை இயக்குது. அப்ப அந்த உணவு கெட்டு போச்சுன்னா நமக்கு வந்து இப்ப நீங்க வாயு அல்சர் நோயான்னு கேட்டேன்னா நான் இல்லைன்னு சொல்லுவேன். என்னுடைய பார்வையில அஜீரணத்தாலதான் அந்த வயிற்றுக்குள்ள நீண்ட நேரம் உணவு தங்கி அதுதான் வந்து ஆசிடா உருவாகி கேஸா மாறி வயிற்றுல வந்து புண்ணா மாறுது. இது நேச்சுரல் பாடி, இது சயின்ஸும் இதுதான் சொல்லு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா நேரம் சாப்பிடணும்னா நேரம்ன்றது நாம எப்படிங்க முடிவு பண்ண முடியும்? இந்த உடம்புக்கு தேவை வர்றது ஒரு எக்ஸாம்பிள் பசி வருது அப்படின்னா எனக்கு உடம்புல சக்தி குறைஞ்சிருச்சு. அந்த பசி மூலம் உணவு பெற்று அந்த சக்தியை பெறுவதற்கு தான் பசியை தூண்டப்படுறது. இதுவும் ஒரு அல்லாஹ் கொடுத்த நேமத்து. இந்த உடல் அடிப்படை தேவையை பூர்த்தி பண்ணிட்டாவே உடல் தன் வேலையை தன்னை ஒழுங்கு செஞ்சுக்கும். அப்ப அடிப்படையான விஷயம் இதுதான். நீங்க வந்து அவ்வை ஒரு வரி சொல்லுவா இல்லையா, பசித்து புசி அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா அந்த பசித்து புசிக்கிற பழக்கத்தை உருவாக்கிக்கிட்டாலே நம்ம உடம்பு. இப்ப நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும், இந்த 13 மணி நேரத்துல நம்ம சாப்பிடாதனால வயிறு புண்ணாயிருமோ,
அப்படின்னு கேக்குறாங்க. இல்லங்க, நம்ம வயிறு ஒழுங்குபடுத்தப்படுகிறது. எவர் ஒருத்தர் வயிறை ஒழுங்குபடுத்திக்கிட்டாரோ, ஆரோக்கியமா வச்சுக்கிட்டாவே அவருக்கு பிற்காலத்தில் வரக்கூடிய பல பெரிய நோய்கள் தடுக்கப்படுகிறது. இவ்வளவு அற்புதம் பாருங்க. இந்த வயிறை மட்டும் நீங்க ஆரோக்கியமா மாத்திட்டா எதுக்குங்க நோய்? சரி, தேவையான அளவுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் உணவா எடுத்துக்கிட்டோம்னாலே எந்த பிரச்சனையும் இல்ல, எந்த பிரச்சனையும் வராம அதுதாங்க சென்ற தலைமுறை வாழ்ந்தாங்க. நிச்சயமா. சோ அந்த அல்சர் இருக்கிறவங்களுக்கு நோன்பு எந்த வகையிலையும் விடுவிக்கிறதுக்கான தேவையில்லை, தேவையே இல்லைங்க. வைத்திருக்கிற கடமையை கட்டாயம் நாம பாதுகாத்தா அந்த ஒரு மாசத்துல இந்த அல்சர், கேஸ்ட்ரிக், அசிடிட்டி இருக்காங்க பாருங்க, எல்லாம் போயிடும், எல்லாமே காணா போயிருங்க. ஆனா அடுத்து நம்ம வரும்போது அதுக்கான விளக்கம் சொல்லும் போது இதுக்கும் அந்த இது பொருந்திடும். நம்ம நோம்பு திறக்கும் போது என்ன செய்யணும்ன்றது அப்ப அடுத்து சொல்லுங்க சார். இப்ப இதே மாதிரி காலையில சகர் வைக்கிற விஷயத்த பேசிட்டு நம்ம நோன்பு திறக்கிறது விஷயத்த பத்தி பேசுவோம். கண்டிப்பா. இப்ப கோடை காலம், இப்ப எங்க தென் மாவட்டங்கள் எல்லாம் வெப்பம் இப்பவே புரட்டி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு, கடுமையான வெப்பம். இன்னும் ஒரு மார்ச் மாத அரை பகுதிக்கு மேல கடந்து வரும்போது வட தமிழகம், சென்னை மாதிரியான பகுதிகளிலையும் வெப்பநிலை அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். இப்ப ஒரு 13 மணி நேரம் தண்ணி சாப்பிடாம இந்த உடம்புடைய சக்தி நிலைய நாம தொடர்ந்து கொண்டு போகணும். அதுவும் டீஹைட்ரேட் அப்படிங்கறது ஒரு முக்கியமான நீர்ச்சத்து குறைபாடு வந்துடக்கூடாது. சிறுநீரக முறையான வெளியேற்றக்கூடிய அளவுக்கு நமக்கு நீர்ச்சத்து இருக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் மாதிரியான பிரச்சனைகள் நிறைய சூழல்கள் இருக்கு. நாம இப்ப சாப்பிடக்கூடிய முறை அப்படிங்கறத நாம சரிப்படுத்திக்க வேண்டிய தேவை இருக்கு. இப்ப நீங்க போன தலைமுறையில பாத்தீங்கன்னா அதிகாலையில நல்ல எதமான சூட்ல சாப்பாடு வச்சு சாப்பிட்டு இருப்பாங்க, நல்ல கஞ்சி வச்சு குடிச்சிருப்பாங்க. அவங்களுடைய உணவு முறைகள் வேறையாக இருக்கும், தயிர், மோர் இது மாதிரியான விஷயங்களா இருக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய யங் ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உணவுகள் எல்லாம் எடுக்கிறதுக்கு தயாரா இல்ல. ஏதாவது டிஃபன் பண்ணி கொடுங்க நோன்புக்கு சகர் வச்சு, அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஹைலி ஃபுட்டா ஏதாவது எடுத்துக்கணுங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. சரியா நல்ல திடகார்த்தமான ஒரு மனிதர் சரியான அளவுல அவங்களுடைய சகர் உணவை எப்படி அமைச்சுக்கலாம்? பொதுவா நம்ம பசி உணர்ந்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு சகர் நேரத்துல நம்ம அதுக்குன்னு அல்லா தஆலா கொடுத்த சிறப்பான நேரம். அந்த நேரத்துல நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த நோன்பு பயபக்திக்காக நோன்பு, அந்த உணவுக்கும் பயபக்தி இருக்கணும். நம்ம இந்த உணவு சாப்பிடுறோம் இது எப்படி, ஏன்னா இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே பாத்தீங்கன்னா கலரிங் இல்லாத ஒரு பிரியாணி கிடையாது, அஜினோமோட்டோ இல்லாம ஒரு உணவு கிடையாத மாதிரி ஆயிடுச்சு. இப்ப நம்ம சாப்பிடுற உணவுல கண்டிப்பா நீங்க இட்லி தோசை சாப்பிடுறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கொஞ்சம் சாதத்தோட மோர் தயிர் எடுத்துக்கணும். சரி, அது எதுக்கு அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த மோர் தயிர் எடுக்கும் போது நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய பல நுண்ணுயிர்கள், தீங்கு இழைக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் எல்லாம் இருக்கும், அது அழியறதுக்கு ஒரு காரணம். ஏன்னா நம்ம லாங் டேர்ம் கேப் போடுறோம் வயிற்றுக்கு, உடலுக்கு, உள்ளுறுப்புகளுக்கு ஓய்வு கொடுக்கும் போது நமக்கு கண்ணுக்கு தெரியாத பல நுண்ணுயிர்கள் இருக்கலாம், கெட்ட நுண்ணுயிர்கள், கழிவுகள் இருக்கலாம், ஒவ்வொரு உறுப்புலையும். இப்ப சிறுநீரகத்துல கழிவு இருக்கலாம், கல்லீரல்ல இருக்கலாம், இவைகள்லாம் வெளியேற்றணும். உடல்ல வெளியேற்றுறதுக்கான வழிமுறையும் இந்த நோன்புல நமக்கு நிறைய நன்மையை ஏற்படுத்தி கொடுத்துருக்கான் அல்லா தஆலா. இது மருத்துவ ரீதியாவும் நம்ம பேசலாம், ஆன்மீக ரீதியாவும் பேசினாலும் ரெண்டுலயுமே நன்மையை நிறைய கொடுத்துருக்கறனாலதான் இந்த நோன்பு நிச்சயமா நமக்கு நன்மையும் கிடைக்கும். இந்த சூழல்ல நம்மளுடைய உணவு பழக்கங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய நீங்க சொன்ன மாதிரி நான்வெஜ் சாப்பிடுற பழக்கம் இருக்காங்க. ஒரு சிலர்லாம் அது இருந்தாதான் நான் நோன்பு வைப்பேன், 30 நாளுமே நான்வெஜ் வேணும்ன்றாங்க. அது எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, ஏதோ ஒரு பேருக்கு தொட்டுக்கிறதுக்காக வச்சுக்கலாமே தவிர இதையே அதிகமா எடுத்துக்கிட்டா நம்ம உடம்பு அந்த 13 மணி நேரம் தாங்கும் அப்படின்னு அந்த நோக்கத்துல இருக்க கூடாது. சரி, சாப்பிடுற, ஏன்னா அந்த நேரத்துல சாப்பிட முடியாது இல்ல ஒரு சிலருக்கு, அதனால சுருக்கணி ஏதாவது ஒரு வேணும் அப்படின்னு எடுத்துக்குவாங்க. அதுல கம்பல்சரி மோர் தயிர் எல்லாருமே எடுத்துக்கிற பழக்கப்படுத்திக்கிட்டாவே போதும். மிச்சது உங்களுடைய விருப்பமான உணவு, உங்களுடைய விருப்பத்துக்கு அடிப்படையில இதுல எந்த தடையும் இல்லைங்க, சாப்பிடலாங்க. சரி, இப்ப சகர் பொழுது நாம சில பேர் ஒரு 3 மணிக்கு ஆக்குல எழுந்து முதல்ல ஒரு 2 ரக்காத் சுன்னத் தொழுதுட்டு அப்புறமா நிதானமா சாப்பாடு எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் சுபுஹ் தொழுது முடிச்சுட்டு அப்புறமா கொஞ்சம் பேர் சில சமயம் ஒரு சின்ன ஓய்வுக்காக தூக்கத்தை தேடிப்பாங்க, சில பேர் அதை தேடிக்க மாட்டாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதுவும் குறிப்பா இந்த காலேஜ் படிக்கிற பசங்க, பொண்ணுங்க அல்லது யங்ஸ்டர்ஸா வேலைக்கு போகக்கூடிய பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 4:40க்கு நோன்பு முடியுதுன்னு வச்சுக்கோங்க, 4:25க்கு 30க்கு தான் எழும்புவாங்க.
கண்டிப்பா எழும்பி ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளால கட 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 கடன்னு அள்ளி எல்லாத்தையும் உள்ள தெளிப்பாங்க. தண்ணி, சாப்பாடு, ஜூஸ், அது இது என்னெல்லாம் வீட்டுல இருக்கோ எல்லாத்தையும் உள்ள தள்ளிட்டு அடுத்த ஒரு 10-15 நிமிஷத்துல 2 ரக்காத்து தொழுது சுபுகு முடிச்சுட்டு அத்தடான்னு உடனே அந்த இடத்துல படுத்து தூங்கிடுவாங்க. சோ இப்படியான முறைகள் நிறைய, அதுவும் ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்கள்ட்ட நிறைய இந்த பழக்கம் இருக்கு. சுபுகு கூட பள்ளிவாசல் போய் கொஞ்சம் ஆத்தலா நடந்து போயிட்டு வந்து தொழுகக்கூடிய பழக்கம் கூட நிறைய பேர்ட்ட இல்ல. ரமலான் நோன்புல தொழணுங்கிறதுக்காக வீட்லயே வேக வேகமா எவ்வளவு வேகமா தொழுகையை முடிக்க முடியுமோ அவ்வளவு வேகமா தொழுதுட்டு உடனே தூங்கிடணும். ஏன்னா திரும்ப காலையில ஒரு 7:30 மணிக்கு முடிச்சு நம்ம காலேஜ் போகணும், ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு. இப்படி உடனே எழும்பி ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளால வயரை முழுக்க ரொப்பிட்டு அடுத்த ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள தொழுது தூங்கிடுறதுங்கிறது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்? இதுக்கான சரியான வழிமுறை என்ன? இப்ப நம்ம வந்து இரவுலயும் வந்து தூக்கம் வந்து குறைவு, நம்ம காலையிலும் இப்ப சீக்கிரம் எந்திரிக்கிறோம். நமக்கு ஒரு நாளைக்கு வந்து நல்ல தூக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 6 hours நல்ல தூக்கம் இருக்கணும். இது வந்து உடல் இந்த காலகட்டத்துல மட்டும் நமக்கு என்னன்னா மாறுபடுது இல்ல. இரவுல வந்து அதிக உழைப்பு செய்து உடல்ல பகல் முழுவதும் ஓய்வு கொடுக்கணும். ஆனா இப்ப நீங்க சொன்ன காலேஜ் ஸ்டூடெண்ட் இவங்க எல்லாம் வந்து ஓய்வு கொடுக்க முடியாத ஒரு சூழல். மிஞ்சி போன சாட்டர்டே சண்டே ஏதாவது ஒரு ஹாலிடே வந்தாதான் அவங்களுக்கு ஃப்ரீ கிடைக்கும். இப்ப இந்த சூழ்நிலை என்ன பண்ணணும்னா இரவு வந்து விரைவா சாப்பாட முடிக்கணும். இஷாவுக்கு முன்னாடி கூட அவங்க தேவையை முடிச்சுட்டு போய் தொழுதுட்டு வந்து தூங்கிடணும். இங்க தராவிக்கு பிறகு சாப்பிடுறாங்க. காலையில அந்த பிட்வீன் கேப் வந்து ரொம்ப குறைவா இருக்கு. ஆமா, பெரும்பாலும் தராவி எல்லாம் பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு 15-20 தராவிக்கு மேல கடைசி 10 எல்லாம் பாத்தீங்கன்னா தராவி முடியறதுக்கே 11 மணி ஆகும். அதுக்கப்புறம் வந்து நைட்டு சாப்பாடு திரும்ப ஒரு 2-3 ஹவர்ஸ்ல மறுபடியும் சாப்பாடு. அதுதான் வந்து அது வந்து நம்ம உடலுக்கு ஓய்வு கொடுத்த மாதிரியே இல்ல. ஃபுல்லாவே இரவு வந்து முழு உழைப்போட தான் இருக்குன்றது அர்த்தமாயிடுச்சு. இந்த மாதிரி கடைபிடிச்சிட்டு சீக்கிரம் இப்ப காலையில அந்த 1 hour தான் தூங்குறாங்க அப்படின்ற போது பெரிய ஒரு வேரியேஷன் இருக்காது. ஏன்னா கொஞ்சம் டயர்ட்னஸ் இருப்பாங்க. அதுக்கான டைம் கிடைக்கும் போது இப்ப லஞ்ச் சாப்பிடுற அவங்களுக்கு டைம் கிடைக்காதுல, அந்த 1 hourல அவங்க வந்து ஒரு 1/2 hour 3/4 மணி நேரம் கிடைக்கிற டயத்தை வந்து தூக்கத்துல வச்சுட்டு அங்க போய் தொழுகக்கூடிய இடத்துல கூட நம்ம வந்து ஒரு மிஞ்சி போனா 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் தொழுக லுகரு. அந்த நேரத்துல நம்ம வீணடிக்க கூடாது டைம்களை. இந்த மாதிரி நம்ம ஓய்வு கொடுக்கும்போது உடலுக்கு வந்து அந்த அசதி சோர்வு ஏற்படாதுங்க. இப்படியே ஃபாலோ பண்ணும்போது உடல் நம்ம கொண்டு போயிடணும். நாம வந்து அதுக்கான டைம் பேலன்ஸ் பண்றதுக்கு ஒரு சார்ட் போடுறது நல்லது இல்லையா? கண்டிப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் நாம நோன்பை திறக்கும் போது கொஞ்சம் உணவை குறைச்சிக்கலாம். அப்புறம் இஷாவுக்கு முன்னால நம்ம சாப்பிட்டுட்டு இஷா தொலை போயிட்டோம்னா அது நிறைய பேருக்கு சாப்பிட்டுட்டு தொழுகிறது கஷ்டமா இருக்கு இல்லையா? இப்ப வந்து நம்ம நீண்ட நேரம் நின்று தொழக்கூடியது, நீண்ட நேரம் நாம சுஜூத் செய்யறோம். சோ இது மாதிரியான விஷயங்களை நம்ம வயர் முழுக்க சாப்பிட்டு போனா அத முறையா செய்ய முடியல. அதுதாங்க, அந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணணும்னா இந்த புரோட்டா சாப்பிடுறது, சப்பாத்தி சாப்பிடுறது இந்த மாதிரி எல்லாம் இருக்க கூடாது. எளிமையான உணவுல வந்து முடிஞ்சா இட்லி, இடியாப்பம், இந்த மாதிரி தோசை சாப்பிட்டு தோசை, நைஸ் தோசை இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கும் போது உங்களுக்கு வந்து சீக்கிரம் செரிமானம் உருவாயிருது. அதாவது மூச்சு அடைச்சிக்கிறது மாதிரியான பிரச்சனை எல்லாம் பசி அறிந்து அளவறிந்து தேவையறிந்து சாப்பிடும் போது உங்களுக்கு பெருசா பாதிப்பு வராது. வயிறு முட்டை சாப்பிட்ற யாரா இருந்தாலுமே பாதிப்பு உருவாகத்தான் செய்யும். அது செரிக்கிறதுக்கு லேட் ஆகும். அதனால ரசூலுல்லாஹ் வந்து ஒரு பகுதியை வைத்த தண்ணீராலும் ஒரு பகுதியை உணவாலும் நிரப்பிட்டு ஒரு பகுதியை வெற்றிடமா விட்டுருங்கன்னு சொன்னாங்க. அது ஒரு அற்புதமான சிஸ்டம். அது உண்மையிலங்க அந்த அடிப்படை வாழ்வில கடைபிடிச்சோம்னா பெரும்பாலும் நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. நிச்சயமா. ஓகே சார், இப்ப காலையில சகர் வைக்கும் போது பாத்தீங்கன்னா பசங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் நமக்கு நிறைய தண்ணி வேணும், தண்ணி தாகம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக போதுங்கிற அளவுக்கு முற்ற அளவுக்கு குடிச்சிருவாங்க தண்ணி. ஆனா என்ன ஆகும் அப்படின்னா அடுத்தது அவங்க ஒரு 1 or 2 hours அது அவ்வளவும் வந்து சிறுநீரா பெரும்பாலும் வெளியேறிடும். கொஞ்சமா அளவா தண்ணி குடிச்சு நீண்ட நேரம் அந்த தண்ணீருடைய ஆற்றலை நாம சேகரித்து வைத்துக் கொள்ளுகிற அந்த விதம் எப்படி இருக்கு? அதிகமா தண்ணி குடிச்சா அதிகமா சிறுநீர் வெளியேறுது, அதனால நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய அந்த நீராற்றல் அதிகமா வெளியேறுதா? இந்த தண்ணீர் அதிகமா குடிக்கிறவங்களுடைய மருத்துவ உடலியல் நிலை என்னவாகுதுன்னு சொல்லுங்க. சூப்பர், அற்புதமான ஒரு கொஸ்டின். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணிய பாருங்கன்னு சொன்னாங்க. 1 மீட்டர் 2 மீட்டர் 3 மீட்டர் குடிக்க சொன்னாங்க.
இந்த தண்ணியை இப்படி குடிக்கிறதுனால உங்களுக்கு சிறுநீரக பாதிப்பு வராது. அறிவியல் பூர்வமா சொல்றேன். ஒரு தடவை குடிக்கும் போது உமிழ் நீர்ல கலந்து அந்த ஒரு மடக்கானது வயிற்றுல போயிட்டு அமிலத்தோட கலந்து ஜீரணம் பண்ணுது. இந்த மாதிரி ஒரு கேப் விடுறோம். அடுத்த மீட்டர் குடிக்க இந்த முறைய நான் கடைபிடிச்சுக்கிட்டு வரேன். இந்த 3 முறை நம்ம குடிக்கும் போது இந்த தண்ணி முழுமையா வயிற்றுல ஜீரணம் பண்ணுது. இப்ப நம்ம ஒரு செம்போ இல்ல ஒரு 1/2 லிட்டர் தண்ணி எடுத்து கடகடன்னு குடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய தண்ணி உமிழ் நீர்லயும் கலக்காது, வயிற்றுலயும் ஜீரணம் பண்ணாது, நேர பெருங்குடல்ல போய் சிறுநீரக வழியா வெளியேற்றுறதுக்கு அதிகமா வேலை செய்யுது. இப்ப நீங்க என்ன பண்றீங்க, தேவையில்லாத ஒரு பொருளை ஏக்குறதுக்கு தயார் பண்றீங்க உடலை. இன்னொரு வேலையும் சேர்த்து பார்க்க வேண்டியதாயிடுது. இப்ப நம்ம தண்ணி அளவாதான் குடிக்கிறோம். பகல் முழுவதும் எப்படிங்க எடுத்துக்குதுன்ற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல, தண்ணி தாகம் வருதா? இதுக்கு அல்லாஹ் ஒரு அற்புதமா நம்ம உடம்புல படைச்சிருக்கேன். நம்ம ஒரு நிமிடத்துக்கு சுவாசிக்கக்கூடிய காற்று 9 லிட்டர் ஒரு நிமிடத்துக்கு. ஒரு நிமிடத்துக்கு 9 லிட்டர் காற்று இன்ட்டு 60 ஒரு மணி நேரத்தும் இன்ட்டு 24 மணி நேரம். மொத்த காத்து நம்ம எவ்வளவு சுவாசிக்கிறோம்னா 12,960 லிட்டர் காற்றை நம்ம சுவாசிக்கிறோம். சரி. தோல் வழியாக 4000 லிட்டர் காற்று சுவாசிக்கப்படுகிறது. சரி. மொத்தம் 17,000 லிட்டர் காற்றுல 17% நீர் சத்து இருக்குன்னு ஆய்வு சொல்லுது. சரி. அப்ப நம்ம ஒரு நாளைக்கு 1000 லிட்டர் தண்ணி குடிக்கிறோம். அது எப்படி உள்ள போகுது, எப்படி வெளியே வருதுன்னு அல்லாஹ் மட்டும்தான் இந்த உடலை அறிய முடியும். அல்ஹம்துலில்லாஹ். கிட்டத்தட்ட ஒரு வீட்டுல இருக்க சிண்டெக்ஸ் டேங்கினுடைய கெப்பாசிட்டி ஆச்சு 1000 லிட்டர். அப்படிங்கிற நம்ம 60 கிலோ தானங்க இருக்கோம். நிச்சயமா. அப்ப குடிக்கிற காத்து உள்ள போய் எப்படி கார்பன் டை வெளியே வருது, எப்படி நமக்கு உள்ள ஒரு ப்ராசஸ் நடக்குது, எந்த அறிவியல் பூர்வமாக சொல்ல முடியாது. படைப்பு அற்புதமானது. நாம தான் இந்த படைப்பை படிக்கவே இல்லை. நிச்சயமா. கேட்டீங்களா, நம்மளால நோன்பு வச்சு கூட தாக்கம் இருக்கு. எவ்வளவு பேர் நம்ம உலகம் முழுவதும் நோன்பு வச்சிருக்காங்க. இத்தனை பேரும் நம்மளால 13 மணி நேரம் தான். ஒரு சில கண்ட்ரியில 22 மணி நேரம் நோன்பு வைக்கிற இருக்கு, 20 மணி நேரம் இருக்கு, 23 மணி நேரம் கூட சொல்றாங்க. 1 மணி நேரத்திலே திரும்ப நோன்பு திறக்கிற அந்த டைம் அதான் 1 ஹவர் தான் பிட்வீன் கேப்னு சொல்றாங்க. அப்ப அவங்க எல்லாம் எவ்வளவு அந்த ஆற்றல அல்லாஹ் கொடுத்திருப்பான். 18 மணி நேரம். இப்படி பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சொற்பமான நேரம் 14 மணி நேரம் அதிகபட்சங்க. கட்டாயம். சோ அந்த அளவுக்கு இது உண்மையிலே இறைவனுடைய மாண்பு. அதுதான் முக்கியமான. இது ஒரு மெக்கானிசம் பாடி. இந்த மெக்கானிசத்துக்கு அமைப்பு எல்லாம் இறைவன் மட்டும் அறியக்கூடியது. ஆனா நம்ம படிக்க அந்த இறை ஆற்றலுக்குள்ள நாமளும் போகலாம். அற்புதம். ஓகே சார். இப்ப நோன்பு வைக்கக்கூடியதுல இப்ப நாம முக்கியமா எதிர்பார்க்கக்கூடியது மாத்திரைகள் பயன்படுத்தக்கூடிய, அதுவும் நாள்பட்ட சர்க்கரை வியாதி, கொலஸ்ட்ரால், ரத்த அழுத்தம், இதய நோய்க்கான மாத்திரைகள், இதெல்லாம் தவிர்க்க கூடாத விஷயம்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நீண்ட நாட்கள் மாத்திரை எடுக்கக்கூடியவங்களுக்கு காலை, மதியம், இரவு 3 நேரத்து மாத்திரைய நாம டைமிங்க அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. டோசேஜ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. இப்ப இந்த மாத்திரை சாப்பிடக்கூடியவங்களுடைய உணவு எப்படி அமைச்சுக்கலாம், அவங்களுடைய மாத்திரை பயன்படுத்துகிற நேரத்தை எப்படி அமைச்சுக்கலாம், குறிப்பா நாள்பட்ட நோய்க்காரர்கள் எப்படி இந்த ரமலான் மாதத்தை எதிர்கொள்றதுன்னு சொல்லுங்க. கண்டிப்பாங்க. இப்ப அருமையான ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. பொதுவா அல்லாஹ் தஆலா எல்லா நோய்க்கும் நிவாரணம் இருக்குன்னு சொல்லியிருக்கான். நிவாரணம் இல்லாமல் எந்த நோயும் இறக்குவது இல்லை என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் வாயிலாக நமக்கு அறிவிச்சிருக்காங்க. இந்த நவீன மருத்துவம் இந்த குறிப்பை ஏன் சொல்றேன்னா, எந்த நோய்க்குமே தீர்வு இல்ல, நாங்க கண்ட்ரோல் தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றது முதல் தவறான ஒரு விஷயம். அந்த மருத்துவமே தவறானது. ஏன்னா குணப்படுத்துறதுக்கு தான் மைத்தியம் தேடணும் நம்ம. ஒண்ணு. ரெண்டாவது, அல்லாஹ் தஆலா இயற்கை கொண்டுதான் சிஃபா கொடுப்பானே தவிர செயற்கை கொண்டு கொடுக்க மாட்டான். இந்த ரசாயன மருந்துகள் அத்தனையுமே நஞ்சுக்கள். இது கண்டிப்பா உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லையுமே அழிக்க செய்யும், உறுப்புகளை அழிக்க செய்யுமே தவிர ஆரோக்கியத்துக்கு உடம்புல மாற்றத்தை ஏற்படுத்தாது. சரிங்க, இப்ப நம்ம மாத்திரை சாப்பிட்டாச்சு, எங்களுக்கு வழி இல்ல, எங்களுக்கு இத பத்தி இப்பதான் தெரியுது, நாங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த நோன்பு பாத்தீங்க அப்படின்னா ஒரு அற்புதமானது. மருத்துவ அடிப்படையில உடலுக்கு நம்ம சிறந்த மருந்தாக அமைகிறது. நோன்பே மருந்தாக அமைகிறது. அதனால பல மணி நேரம் நம்ம தாகித்து பசித்து இருந்தாலும் உடல் ஆரோக்கியம் பெறுவதற்கு
உடல்ல பல மாற்றங்கள் ஏற்படும் போது, இப்ப டயபெட்டிக் நீங்க சொன்னீங்க, டயபெட்டிக் உடைய குளுக்கோஸ் வந்து கல்லீரல்ல இருந்து நமக்கு தேவையான குளுக்கோஸ குடுக்குதுன்னு சொல்லியிருந்தேன் முன்னாடியே. இப்ப உடல்ல இந்த டயபெட்டிக்ன்றது கெட்ட குளுக்கோஸ் தான் டயபெட்டிக், நல்ல குளுக்கோஸ் இல்ல. கெட்ட குளுக்கோஸ கணைய உபயோகப்படுத்தல. ஏன் கெட்ட குளுக்கோஸ்னா ஜீரண சக்தி கெட்டு போச்சு, அதனால டயபெட்டிக். ஆனா யாரும் செரிமான குறைபாட வந்து சக்கரை நோயின்னு சொல்லல. சக்கரை நோயினா கணையம் கெட்டு போச்சு. கணையம் கெட்டுற அளவுக்கு அல்ல நம்மளே படைக்கல. ஏதோ ஒரு உணவு தேவையை புரிதல் இல்லாம, பசி இல்லாம பல நாள் நம்ம உடலை வருத்தி உடலை கெடுத்து, அதனால ஏற்பட்ட டயபெட்டிக் உடைய கழிவுகள்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, நோன்பு வைக்கிற காலங்கள்ல வெளியேற ஆரம்பிக்கும். அந்த கழிவுகளும் சேர்த்து, கெட்ட கழிவுகளும் சேர்ந்து வெளியேறும். இப்ப அடுத்து குளுக்கோஸ் சொன்னீங்க மாதிரி, இப்ப நான் கல்லீரல்ல இருந்து குளுக்கோஸ் காலி ஆயிருச்சுன்னா அடுத்து செலவு பண்ணக்கூடியது என்ன சேமிச்சிருக்கும்னா கொழுப்புகளை சேமிச்சிருக்கும். கொலஸ்ட்ரால் சொல்லக்கூடிய அந்த கொழுப்பை வந்து நம்ம உடல் இயக்கத்துக்கு வெளியிடும். சரி, பாருங்க எல்லாமே இந்த நோன்புல இதுவும் சேர்ந்து. சரி, அடுத்து நீங்க ஒரு ரத்த அழுத்தம் கேட்டீங்க. ரத்த அழுத்தம் என்பது இயல்பாவே நமக்கு வந்து தன் உடல் தேவைக்கு தகுந்தாப்புல அமைச்சுக்கும். ஏன்னா இதயம் பம்ப் பண்ணி எல்லா உறுப்புக்கும் ரத்தத்தை அனுப்புது. இந்த வேலையை நான் தடுக்கிறதுக்கு தான் மாத்திரை போடுறேன்னு தவிர, அந்த உடலுக்கு எவ்வளவு அழுத்தம் தேவை எவ்வளவு குறைவுன்றது நீங்களோ நானோ யாராலையும் தீர்மானிக்க முடியாத ஒரு விஷயத்த என்ன பண்றேன்னா, சாகுற வரைக்கும் மருந்து கொடுத்து கொள்றான். அப்ப இந்த ரத்த அழுத்தம் இந்த நோன்பு வைக்கும் போது என்ன ஆயிருதுன்னா, பல உறுப்புகள் ஓய்வு எடுக்குது. ஓய்வு எடுக்கும் போது அதிகமான எனர்ஜி அங்கு தேவைப்படல. அப்ப இதையும் பம்ப் பண்ற சிஸ்டம் நார்மலா போகும். அப்ப இந்த பிளட் வந்து தேவையான இடத்துக்கு போயிட்டு தனக்கு தேவையான சக்திகளை எல்லா உறுப்புக்கும் கொடுத்துரும். நம்ம பரபரப்பா இருக்க போறதுல நோன்புல வந்து இயல்பாவே நம்ம மனம் உடல் எல்லாமே அமைதி நிலைக்கு வந்துடும். அப்ப அமைதி நிலைக்கு வரும்போது உங்களுடைய பிளட் பிரஷர் வந்து நார்மலுக்கு வந்தாலும் ஆச்சரியம் இல்லை. இந்த அடிப்படையில இவங்க கடைபிடிக்கலாம். இது இப்ப மருந்து எடுத்துக்கிறவங்க வந்து ஒரு வேலை எடுக்கிறாங்க அப்படின்றது அவங்க வந்து, ஏன்னா மருத்துவம் இயற்கை மருத்துவத்துக்குள்ள வந்து புரிதல் ஏற்பட்ட பிறகுதான் அவங்க மருந்தை விட முடியும். எடுக்கிறவங்களுக்கு வந்து நம்ம இப்ப சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளை பார்க்கல, அவருடைய கண்டிஷன் எதுவுமே நமக்கு தெரியாது இல்ல. அதனால வந்து ஒரு வேலை எடுத்துக்கிறாரு, சகர் சாப்பிட்டு எடுத்துக்கிறாருன்னா அது ஒரு வேலையை அவருக்கு போதுமானது அந்த ஒரு மாசத்துக்கு. இந்த நோன்பு வந்து மருந்தா பயன்படுங்க, அப்படி அர்த்தம் எடுத்துக்கலாம். ஓகே, அதாவது ஒரு நேரத்துக்கு மருந்த சரியா மருத்துவருடைய அறிவுரைப்படி எடுத்துக்கிறது, நீண்ட நேரம் ஒரு 12-13 மணி நேரம் இருக்கக்கூடிய உடலுடைய அந்த ரெஃப்ரெஷிங். இதுல இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இப்ப வந்து 1 வருஷம் 2 வருஷம் தான் எனக்கு சுகர் இருக்கு, பிபி இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்குன்னா அவங்க எல்லாம் மருந்து சாப்பிடணும்னு அவசியமே இல்ல. சரி, இவங்க வந்து ஒரு அக்குபஞ்சர் மருத்துவர் அணுகி கூட ஆலோசனையோட பக்கத்துல போயிட்டு நான் இந்த மாதிரி நோன்பு வைக்கலாம், இந்த மாதிரி நான் மருந்தை விடலாமான்றது ஆலோசனை செஞ்சாங்கன்னா அதுக்கு நல்ல நன்மையும் ஏற்பட்டுரும். மருந்துல இருந்து முழு விடுதலை கிடைச்சு ஆரோக்கியத்துக்கு திரும்பலாம். இன்ஷா அல்லாஹ். ரைட், ஓகே. இப்ப வந்து நாம நோன்பு வைக்கிற விஷயத்த பத்தி நிறைய பேசிட்டோம். நோன்பு திறக்கிறது ஒரு பெரிய திருவிழா மாதிரி இன்னைக்கு எல்லாம் நடக்குது. அது வந்து உண்மையிலேயே வந்து அந்த நோன்பு திறக்கிற நேரத்தினுடைய அந்த உணவு பதார்த்தங்களுடைய வரிசையை பார்த்தா ஒரு வருஷத்துல நாம சாப்பிடக்கூடிய மொத்த பொருட்களையும் ஒரு மாசத்துல உள்ள தள்ளிடுறோம். விதவிதமா கறி வச்சது, பொரிச்சது, வறுத்தது, கலர் கலரா என்னெல்லாம் டிசைனா பண்ண முடியுமோ எல்லாம் செஞ்சோம். அது இன்னைக்கு ஒரு செலிப்ரேஷன் மாதிரி ஆயிருச்சு ரமலான் நோன்பு திறக்கிறது. இப்பெல்லாம் நிறைய பேர் நோன்பு காலம் வர்றதுக்கு முன்னால சொல்லுவாங்க, 70 கிலோ இருந்தேன், ஒரு 4 கிலோ கூடிருச்சு, இன்ஷா அல்லாஹ் ரமலான்ல 4 கிலோ குறைச்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ரமலான்ல பாத்தீங்கன்னா 1 கிராம் கூட அவங்களுடைய உடல்நிலை குறையாது. அப்ப நாம இந்த உணவு ஒரு பெரிய பேராவல எதிர்பார்க்கறது மாதிரி நம்முடைய நோன்பு முடியற நேரம் உருவாச்சுன்னா நம்ம நீயத்தை கெட்டு போயிடும் இல்லையா? சோ இந்த அளவுக்கு நாம அந்த உணவு விஷயத்துல மிக சாதாரணமான மனநிலையில இருக்கோம் அல்லது ஒரு பொதுபோக்கான மனநிலையில இருக்கோம்னு நம்ம வச்சுக்கலாம். உண்மையிலேயே இத்தனை எண்ணெய் பொருட்கள், விதமான குளிர்பானங்கள், அதிகமான ஐஸ் போடப்பட்ட குளிர்பானங்கள், அதிகமான சர்க்கரை பயன்படுத்துகிற விஷயம், இது எல்லாத்தையும் ஒரு 15-20 நிமிஷத்துக்குள்ளால நாம மொத்தமா உள்ள தள்ளிடுறோம். இது வந்து என்ன மாதிரியான விளைவை ஏற்படுத்தும்? நோன்பு வைக்கும் போது 1 மிடர் 2 மிடர் 3 மிடர்னு தண்ணி குடிக்கிற முறை சொன்னீங்க. நோன்பு திறக்கும் போதும் அது மாதிரியான வழிமுறை தானே இருக்கணும். இப்ப அப்படியே மூச்சு விடாம கடகடான்னு குடிச்சிருவாங்க அந்த தாகத்துக்கு. இதெல்லாம் எப்படியான வழிமுறை ஏற்படுத்தும்? எது சரியான வழிமுறைன்னு சொல்லுங்க.
கண்டிப்பாங்க. இப்ப நம்ம நோன்பு 13 மணி நேரம் நம்ம சொன்னோம். ம் பொறுமையோட காத்திருக்கணும், ம் சாகித்து பசித்திருந்து. ம் அந்த 5 நிமிஷத்துல ம் நம்ம அந்த 13 மணி நேரம் காத்திருந்த அந்த விஷயம் 5 நிமிஷத்துல காணாம காணாம போயிடுது. போயிடுது. இப்ப நம்ம வந்து ஐஸ் வாட்டர் குடிக்கிறோம். ம். இந்த ஐஸ் வாட்டர்ல என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த வாட்டர் குளிர்ச்சியான நீர் வந்து ம் நம்ம உடலுடைய ஜீரணத்தை ஃபர்ஸ்ட் பாதிக்கும். பாதிக்கும். ஏன்னா வயிற்றுல வந்து அமிலத்தன்மை வந்து இருக்கும், ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. ம் அது உடம்புல இருந்து இப்ப நம்ம 13 மணி நேரம் இருக்கிறோம்ல, ம் பல உறுப்புகள் இருக்கக்கூடிய கழிவுகள்லாம் என்ன பண்ணும்னா ரத்தத்துல இருந்து வெளியேறி வெளியேறி வயிறு குடல்ல வந்து தங்கியிருக்கும். ம் இப்ப இந்த குளிர்ச்சியான தண்ணி உள்ள போனோன்னா வயிற்றுல இருக்கிற அமிலத்தன்மை என்ன ஆகும் அப்படின்னா டைலூஷன் ஆயிரும். ம்ஹும். டைலூட்டட் ஆகி என்ன பண்ணும்னா செரிமானத்தை கெடுத்துரும். ஓ சரி. ஃபர்ஸ்ட் ஜீரண சக்தி கெட்டு போயிடும். ம். பாருங்க, நம்ம எது குடிச்சாலும் அந்த 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 உணவு வந்து நல்ல பொருளா மாறாது. நோன்பு ஐஸ் வாட்டர் குடிக்கிறவங்களுக்கு. ம் அப்ப இந்த ஐஸ் வாட்டர் குடிச்சோன்னே வயிற்றுல குளிர்ச்சி தன்மை ஏற்பட்டோன்னே அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் திரும்ப அந்த வெப்பநிலைக்கு வர்றதுக்கு தயாரா இருக்கும். இருக்கும். அப்ப வயிற்றுக்குள்ள இருக்கிற ஏற்கனவே குப்பைகள்லாம் இருந்திருக்கும்ல, பல கல்லீரல், ஆமா. இதயம், நுரையீரல், ம். அங்க இருக்கிற கழிவுகள்லாம் என்ன பண்ணணும்னா வெளியேறதுக்காக தயாரா இருக்கும். எப்படி பண்ணாலுமே நம்ம வயிற்றுக்குள்ள வந்து குடல்ல வந்துதான் ம் மலை வழியாக வெளியேறும், சிறுநீர் வழியா வெளியேறும். ம் இதுதான் உடலுடைய ப்ராசஸ் ஃபங்க்ஷன். சரி. ம் இந்த ஃபங்க்ஷன் வந்து ஐஸ் வாட்டர்ல கெடுது. அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி கலர் கலரா குடிக்கிறோம் பாருங்க, ம் இந்த ரோஸ் மில்க் பெரிய ஆபத்து. ஓ இந்த ரோஸ் எசன்ஸ் சேர்க்கறாங்கல்ல, ஆமா. அல்லாஹ் தஆலா உணவை தான் படைச்சான், விஷத்தையா படைச்சான்? உணவை நீங்க விரும்பி உண்ணுங்கள் வருங்கள் வீண் வரையும் செய்யாதீங்கன்னா, நான் உணவுல விஷம் போட்டு சாப்பிடுவேன்னு சொல்ற மனுஷன்னா நம்ம தாங்க. ரோஸ் எசன்ஸை சேர்த்து அந்த எசன்ஸ் இன்னைக்கு ஆய்வு சொல்லுது எந்த கலருமே நம்ம உடல் ஜீர்ணிப்பதில்ல, அது குடல் சுவரில் தங்கி நாளைய கேன்சராக மாறுகிறது. இன்னைக்கு அதிக கேன்சருக்கு காரணம் கலரிங் ஃபுட்டு தான் அப்படின்னு சொல்றாங்க. சரி சரி. அப்ப நம்ம கலர் ஃபுட்டு ஏங்க எடுக்கணும்? கொஞ்சம் பீட்ரூட் போடலாம். இப்ப நான் கேசரி சாப்பிட்டா கேன்சர் வரும்னு சொல்லுவேன். கேசரி பவுடர். கேசரி சாப்பிட்டா கேன்சரே வரும் தான் என் பேஷண்ட்டுக்கு சொல்லுவேன். அப்ப அந்த ரவை, முந்திரி, திராட்சை, நெய் அல்லா தான் படைச்சான். ஆமா. கேசரி பவுடர் அல்லா படைக்கல. ஆமா. அப்ப இந்த மாதிரி உணவுகள். அடுத்து பாருங்க, கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறான். ஆமா. சரி, கூல் ட்ரிங்க்ஸ் எப்படி தயார் பண்றேன்? நீங்க சொன்ன மாதிரி செயற்கை ரசாயன கலவைகள் அதிகமா 23 ரசாயன கலவைகள் இருக்கு. முக்கியமா அது சக்கரை கூட இல்ல, சாக்கரையும். ஆமா, சாக்கரை. இந்த பொருள் எப்படிங்க நம்ம உடம்புல செரிக்கும்? எப்படி இது ஆற்றல் தரும்? எந்த பொருளும் உடம்பு வந்து ஏத்துக்காது. இறைவன் படைத்த உணவு மட்டும்தான் இந்த உடலுக்கு. அதனாலதான் பிற உயிரினங்கள் வந்து பசித்து சாப்பிடுது, படைத்த உணவு மட்டும்தான் சாப்பிடுது. ஆமா ஆமா. நமக்கு அல்லாஹ் ஒருபடி கொடுத்திருக்கான் புத்தி, ஆனா இந்த புத்தி படி நம்ம வாழ்றதே இல்ல. அப்ப இந்த உணவுகள் நம்ம ஆரோக்கியம் பெறணும் அப்படின்னா நம்ம நோன்பு வைக்கிறது எதுக்கு? அல்லாஹ் இறையச்சத்துக்கு தான் நம்ம நோன்பு வைக்கிறோம். இறையச்சம் அதிகமாகும்ன்றது. அந்த இறையச்சத்துக்குள்ள நம்மளுடைய வாழ்வியலும் உணவு முறையும் ஒழுங்கு இருக்கணுமா இல்லைங்களா? கட்டாயமா இருக்கணும். ஏன்னா நம்ம ஆரோக்கியம் இருந்தாதான் நோன்பே வைக்க முடியும். ஆரோக்கியம் இருந்தாதான் அல்லாஹ்வை நம்ம தொழுக முடியும். அப்ப இந்த நேரத்துல இதோட முடிகிறது இல்லங்க. இப்ப பாத்தீங்கன்னா 5 வடை 10 வடை, அப்பதான் சிக்கனு, இப்ப எல்லாம் நிறைய நீங்க சொன்ன மாதிரி பெரிய ஒரு விழாவே ஃபங்க்ஷனே ஆயிடுச்சு. ஒரு பேர்ச்சம்பழம் தண்ணீர் போதுமானது. வீட்டுல திறக்கக்கூடிய பெண்களுக்கு அழகான முறை, அதோடு சார்ந்து பழங்கள், ஏதாவது ஒரு பழத்தை திருப்தியா சாப்பிடணும். ஒரு மகரீப் தொழுதுட்டு சுண்ணத்தெல்லாம் தொழுதுட்டு அந்த கஞ்சி வடையை நம்ம விட முடியாதுல்ல, பிரியமான ஒரு விஷயம் தானே. அதுக்கு பிறகு இத சாப்பிட்டீங்கன்னா இப்ப உங்க உடம்புல இந்த இயற்கைத்தனமான, இப்ப லெமன் ஜூஸ் குடிக்கலாம், பல ரச ஜூஸ் குடிக்கலாம், எந்த பழத்திலயாவது நீங்க ஜூஸ் போட்டு குடிக்கலாம், பழங்களை சாப்பிடலாம். இப்ப உங்க உடம்புல வயிற்றுக்குள்ள தேங்கி இருக்கிற குப்பைகள்லாம் என்ன ஆகும்? சீக்கிரமா செரிமானமாயி அந்த குப்பைகள்லாம் எங்க அர்த்தம்? இதுல அதிகமான சக்திகள் இருக்கு, பிராண சக்தி, உயிர் சக்தி, பிரபஞ்ச சக்தி பழத்துல, தண்ணியில இருக்கு. இதெல்லாம் என்ன பண்ணும்? சீக்கிரமா ஜீரணம் பண்ணி சக்தி எடுத்துட்டு கழிவுகளை அந்த உறுப்புகள் வெளியேற்றம் பண்ணுவார். இப்ப நான் ஐஸ் வாட்டர், கூல் ட்ரிங்க்ஸ், இந்த மாதிரி கெட்ட உணவுகளாம் சாப்பிட்டோம்னா, மசாலா உணவுலாம் சாப்பிட்டோம்னா என்ன ஆகும்? ஜீரணம் பண்றதுக்கு காலம் எடுத்துக்குவார்.
சரி. எவ்வளவு நேரம் எடுத்துக்கோங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு வடை, ஒரு கஞ்சி. வடை வந்து 1, 2 சாப்பிட்டா பிரச்சனை இல்ல. சரி. ஒரு 5, 6 வடை சாப்பிட்டோம்னா ஒரு குறைஞ்சபட்சம் 3 மணி நேரம் ஜீரணமாகும். அப்பா. சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சி தொழுதோன்னு போய் பாருங்களேன், ஒவ்வொரு வீட்லயும் ஒருத்தர் படுத்திருப்பாரு. ஆமா. பகல்ல கூட தூங்க மாட்டாரு. ஆமா, கரெக்டா. அவர் சாப்பிட்ட உணவு மந்த நிலையை உருவாக்கிடும். வயிறு வந்து செரிமானத்தன்மை இழந்து கெட்ட சக்தி நிலை உருவாகும் போது அவர் அசதி சோர்வுக்கு தள்ளப்படுறாரு. அசதி சோர்வுக்கு எப்ப ஒரு மனுஷன் தள்ளப்படுறாரோ அவர் நோய் நீக்கம் பண்றதுக்கு பதிலா நோயை உருவாக்கம் பண்ணிட்டு தவறுகள் செய்யறோங்கிறது ஒவ்வொருத்தங்களும் அவங்கவுங்க வீட்டுல யோசிச்சு பாருங்க. ஒரு நோன்பு வைக்கிற நேரத்துல இருந்து இப்ப இஃப்தார் வரைக்குமான விஷயங்களை வந்து நாம பேசிட்டோம். இதுக்குள்ள பாருங்க நாம என்னென்ன விஷயங்கள் தவறு, தண்ணி குடிக்கிறதுல இருந்து நோன்ப வைக்கிற நேரம் வரைக்கும் சாப்பிடுறதுல இருந்து திரும்ப நோன்பு அந்த முடிச்சு உடனே தண்ணிய கடகடான்னு குடிக்கிறதுல இருந்து. அப்ப நோன்பு திறந்தோடனே நீங்க நிறைய தண்ணி குடிக்க கூடாது. 1 மடக்கு, 2 மடக்கு, 3 மடக்கு. அப்ப உங்களுடைய செரிமானம் சரி பண்ணிட்டாவே உங்க உடல் ஆரோக்கியம் திரும்ப ஆரம்பிச்சிடும். வயிறை போய் நான் அந்த குப்பை மாதிரி நான் உள்ள எல்லாத்தையும் தள்ளிடுவேன். அந்த வயிறு ஒரு சாதாரண சதைகளால் ஆன ஒரு வயிறு, ஒரு மிக்சி கூட நீங்க ஃபுல் பண்ணிட்டா அந்த மிக்சி ஓடாது. ஒரு கால் வயிறு அந்த எப்படி கேப் விடுறோமா அதே மாதிரி மிக்சியில கால் அளவு வந்து நம்ம கேப் விட்டாதான் அந்த மிஷின் ஓடும். ஒரு சதையான ஆன பகுதியே நீங்க ஃபுல் பண்றீங்கன்னா அந்த வயிறு எப்படி அந்த அரைப்படும். ஒரு காமனா சிந்தனை கூட நம்மள்ட்ட இல்லங்க. இதுதாங்க இன்னைக்கு நம்ம கெட்டு போன ஒரு நோய் காரணங்கள், நோய் அதிகமான காரணங்கள் எல்லாமே இந்த உணவு பேணுதல் வந்து அழகாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையில அழகா சொன்னாங்க. பசித்து சாப்பிட்டார்கள், வயிற்றுக்கு முட்டை சாப்பிடல அப்படின்னு சொல்லுவாங்க சகாபாக்கள். அப்ப வந்து இந்த மாதிரி நம்ம ஹதீஸ்ல கேன்சர் நான் பார்க்கல, சுகரை பார்க்கல, பிபி பார்க்கல, கொலஸ்ட்ரால் எல்லாம் பார்க்கல. ஆனா இன்னைக்கு இவ்வளவு நோய்க்கு காரணம் தெரியாமலே நோய்க்கு மருந்து சாப்பிடுறோம். காரணமும் தெரியாது யாருக்குமே. சர்க்கரை நோய் ஏன் வந்துச்சுன்னு தெரியாது. சர்க்கரை நோய் உங்க அப்பாவுக்கு இருந்துச்சு, உனக்கு வந்துருச்சு, உனக்கு இருந்தா உன் பையனுக்கு வரும்னு சொல்லிதான் வியாபாரம் பண்றாங்களே தவிர இந்த உணவு அடிப்படையில தான் நம்ம உடல் கெட்டு போய் நமக்கு ஜீரணம் கெட்டு போய் தான் இத்தனை பிரச்சனை உருவாகுது. அப்ப மருந்து சாப்பிடலாமா, ஜீரணத்தை ஒழுங்குபடுத்தலாமா அப்படின்னா ஜீரணத்தை தான் நம்ம சரிப்படுத்தணும். இந்த நோன்பு உண்மையிலே ஒரு நல்ல விஷயங்க. நோன்பு திறக்கும் போது சரிங்க, இப்ப நம்ம பள்ளியாசலுக்கு போறாங்க ஒரு சிலர் நோன்பு திறக்கிறதுக்கு. இப்ப நான்லாம் பாத்தீங்கன்னா சில இடத்துக்கு போகும்போது மசூதிக்கு போ, அப்ப கஞ்சியும் வடை தான் வச்சிருப்பாங்க. அப்ப எப்படி பேணணும் அப்படின்னா பேரிச்சம்பழம் தண்ணி வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட்ல ஒரு 2-3 மடக்கு தண்ணி குடிச்சிட்டு ஒரு பேரிச்சம்பழத்தை கொடுத்து நோன்பு திறந்துட்டு கஞ்சியும் கொஞ்சம் கஞ்சி வந்து செரிமான தன்மையை உருவாக்கும்ல, ஒரு அளவா எடுத்துக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ எடுத்துட்டு ஒரு வடை 2 வடை அதான் அதோட சாப்பிட்டுட்டு வந்துடணும். 1 hour கழிச்சு ஏதாவது சாப்பிடணும்னு வெளியே கூட நீங்க சாப்பிட்டுக்கலாம். மொத்தமா நான் வயிறை நிரப்பினேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய ஜீரண சக்தி அங்கேயும் கெட்டு போயிடும். வீட்டுல இருக்கிறவங்க இந்த முறையை கடைபிடிங்க. பேரிச்சம்பழம், தண்ணி, பழங்கள். இல்ல வெளியே போறவங்க என்ன பண்ணலாம்னா எங்கேயாவது ஜூஸ் கடை இருந்துச்சுன்னா வெளியில போயிட்டு நீங்க ஜூஸ் சாப்பிட பழக்கப்படுத்திக்கலாம். ஒரு 8 மணி 8:30 இந்த முறையை கடைபிடிச்சாங்கன்னா, ஏன்னா இயற்கை உணவு சாப்பிடறதுனால என்ன ஆகும் அப்படின்னா உடல்ல தேங்கி இருக்கிற அந்த கழிவுகளுக்கு சீக்கிரமா வெளியேற்றக்கூடிய வேலை நடைபெறும். ரொம்ப அழகா சொன்னீங்க சார். உண்மையிலே ரொம்ப பயனுள்ள ஒரு விஷயம். இப்ப வந்து நாம இறுதியா ஒரு கேள்வியோட நிறைவுக்கு வந்துருவோம். சொன்னது மாதிரி எல்லாரும் தராவிக்கு முடிச்சுட்டு படுத்துட்டு திரும்ப ஒரு 4 மணி நேரத்துல மறுபடியும் எழுந்து வேலை பார்க்கணும். அதுவும் பெண்களுக்கு இன்னும் கொஞ்சம் கடுமையான வேலை. ஏன்னா சகரு சாப்பாடு செய்யறது பெரும்பாலும் நிறைய வீடுகள்ல தராவிக்கு பிறகுதான் அந்த இரவு நேர சாப்பாட்டை தயார் பண்ணுவோம். சில வீடுகள்ல காலையில 3 மணிக்கு முடிச்சு அதுக்கப்புறமா தயார் பண்ணுவோம். அந்த பெண்களுக்கு இன்னும் வந்து மிக கடுமையான வேலை இருக்கிற நேரம். சில பேர் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி சகர் நேரத்து சாப்பாட இரவுலயே ஏதாவது டிஃபன் மாதிரி சாப்பிட்டுட்டு சகருக்கு அடுத்து ஒரு பழம் சாப்பிட்டு ஒரு டீ சாப்பிட்டு நான் வந்து நோன்பை கண்டினியூ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சகர் பொழுதில் ஓரளவுக்கு திருப்தியாக சாப்பிட வேண்டும் என்பதனுடைய தேவை என்ன? இந்த மாதிரி இரவு 11 மணிக்கு லேட்டா சாப்பிட்டுட்டு சகர் நேரத்துல எழும்பி ஒரு பழம் சாப்பிட்டு நான் தண்ணியை குடிச்சு நோன்பு வைக்கிறேன். சில பேர் வந்து இரவு நேரத்து சாப்பாட ஸ்கிப் பண்ணிட்டு சாயங்காலம் கஞ்சியோட விட்டுருவாங்க. அச்சாலையில வந்து சகருக்கு சாப்பிடுறது அப்படின்னு சொல்லக்கூடிய வழிமுறையும் வச்சிருப்பாங்க. எது வந்து பயணக்கூடிய சரியான வழிமுறை? இந்த தராவி போயிட்டு வந்து சாப்பிட்டு அப்படியே படுத்துற முறை அப்படிங்கறத பத்தியும் சொல்லுங்க.
கண்டிப்பா. இப்ப நோன்பு திறந்துட்டு ஒரு சிலர் சாப்பிடாம அப்படியே சகருக்கு சாப்பிடுறது வந்து ரொம்ப சிறப்பானது. சகர்ல வந்து ஒரு திருப்தியா அந்த சகரை வந்து பூர்த்தி பண்ணிடுறோம். சுண்ணத்து அது. நம்ம வந்து சகர் வந்து வந்து நம்ம வந்து எந்திரிக்கிறதே ஒரு கஷ்டமான சூழ்நிலை எந்திரிச்சு அந்த நேரத்துல நம்ம சகர் செய்யறது எவ்வளவு பெரிய சிறப்பை கொடுத்திருக்கான் அல்ல. அந்த நேரத்துல சிறப்புக்குரிய நேரமா மாத்தணும். அதே சமயம் வந்து இப்ப நீங்க 11 மணிக்கு மேல நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் சாப்பிடற பழக்கம் இருக்காங்க. இப்ப தராய் தொழு வைக்கிற அஜத்துக்கு எல்லாம் பாவம் தான். அவங்க எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டாங்கன்னா தொழு வைக்க முடியாதனால அப்ப எளிமையான உணவுகள் அவங்க எல்லாம் பார்த்தோன்னா ஒரு 8 மணி 8:30 ஏதாவது ஃப்ரூட்ஸ் சாப்பிட பழக்கப்படுத்தணும். அவங்களும் மாத்திக்கணும். கொஞ்சம் எனர்ஜி வேணும்ல. அப்ப அப்படி சாப்பிட்டுட்டு கூட நீங்க வந்து தராவி தொழுதுட்டு எனர்ஜி தேவைப்படுது அவங்களுக்கு நிறைய தேவைப்படும். அதனால ஃப்ரூட்ஸ வந்து திருப்தியா எடுத்துக்கலாங்க. வாழைப்பழத்தை தவிர இப்ப மாதுளம் பழம் நிறைய சாப்பிடலாம். அன்னாச்சி பழம் கூட எடுத்துக்கலாம். கொய்யா பழம் எடுக்கலாம். பப்பாளி பழம் சாப்பிடலாம். இந்த மாதிரி எல்லாம் ஃபுட் ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ வந்து நைட்ல சாப்பிட பழக்கப்படுத்திட்டு இவங்களுக்கு வந்து நல்ல ஃப்ரீயா இருக்கும். மைண்டும் ஃப்ரீயா இருக்கும். உடலும் வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கும். வசதி சோர்வு இல்லாம இருப்பாங்க. இந்த மாதிரி ஃப்ரூட் சாப்பிட்டாங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் தொழு வைக்கிறதுக்கு அவங்களுக்கு நல்ல எனர்ஜெட்டிக் கிடைக்கும். அப்ப தராவி முடிச்சிட்டு கம்மியா சாப்பிடணும். லைட்டா ஏதோ பேருக்கு. ஏன்னா சகருக்கு பிட்வீன் கேப் பாத்தீங்கன்னா 4 or 5 ஹவர்ஸ்க்குள்ளதான் இருக்கும். அதனால நம்ம வந்து இந்த மாதிரி முறையை கடைபிடிக்கலாம். இப்ப பெண்களை பத்தி நீங்க கேட்டீங்க. பெண்கள் வந்து உண்மைதான். அவங்க வந்து நைட்லயும் வேலை செய்வாங்க. காலைல காலேஜ் பசங்க எல்லாத்துக்குமே வழிமுறை வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரெஸ்ட் கிடைக்காது. அவங்க என்ன பண்ணலாம்னா காலையில எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு குரான் ஓத எல்லாம் முடிச்சுட்டு ஃபஜ்ர்ல ஒரு 9 மணிக்கு மேல படுத்தாங்கன்னா 1 மணி வரைக்கும் நல்ல ஆழ்ந்து தூக்கத்துல இருக்கும். எல்லா வேலையும் குறைக்கணும். அவங்க அந்த நேரத்திலயும் வேலையை குறைக்காத பெண்கள் நிறைய பேர். அதனாலயே சில பெண்கள் வந்து நோன்பு விட்டுறாங்க. இது நோன்பு விட்டுறதுக்கு இது ஒரு காரணம் இல்ல. ஒண்ணு நம்மளுடைய உடல் உழைப்பை வந்து குறைச்சுக்கணும். விவாதத்தை அதிகம் செய்யறதுக்கான வழிமுறையை செஞ்சுட்டு இந்த மாதங்கள்ல நிறைய நன்மை பெறக்கூடிய காலங்களை நம்ம மாத்திக்கணும். அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டபுளா நம்ம வந்து ஏதாவது சின்ன சின்ன வேலையை செய்யறதுக்கு பழக்கப்படுத்தணும் நம்ம பசங்க எல்லாத்தையுமே. அப்படி வரும்போது அவங்களுக்கு கொஞ்சம் வேலை பளு வந்து குறையும் போது அவங்களுடைய அசதி. அதனாலயே நிறைய பெண்கள் மற்றவங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கறோம்ல, நமக்கு அந்த நன்மை கிடைச்சிரும்ன்றது. உண்மையிலே நல்ல வேலை செய்வாங்க. ஆனா திடகாத்திரமா இருப்பாங்க, ஆரோக்கியமா இருப்பாங்க. சில பெண்கள் நோன்பு வைக்கிறது இல்ல. அவங்களுக்கு வழிகாட்டணும் நம்ம சரியான வழிமுறை. அவங்களுக்கு ரொம்ப கேர் எடுத்து பார்க்கணும். அவங்களுக்கு அளவுக்கு அதிகமான எனர்ஜி. ஏன்னா ஒரு நாளைக்கு 3 நேரம் தான் சமையலுக்கான உணவு தேவைப்படும். ஆனா ரமலான் நேரத்துல மதியம் ஒரு நேரத்துக்கான சமையல் கட்டானா கூட காலை அதிகாலை பொழுதுலயும் ரமலான் இஃப்தாருக்கான வேலையும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 நேரத்து சமையல எக்ஸ்ட்ரா செய்யற அளவுக்கு அவங்களுக்கு ரொம்ப நேரம் செய்வாங்க. ஈவினிங் பாத்தீங்கன்னா நோன்புக்கு அதான் நீங்க சொன்னீங்கல்ல விழாவே செய்யறாங்க போது எத்தனை அதுதான் சொன்னாங்கல்ல எளிமையான நோன்பு தூரங்க அப்படின்றது விஷயத்த எதுக்காக சொன்னாங்கன்னா இந்த இபாதத்துல வந்து அதிக நேரத்தை செலவு பண்ணணும். இங்க காலமும் இந்த கலாச்சாரமும் நம்மளை மாத்திருச்சு. ஓகே சார், கடைசியா ஒரு கேள்விக்கு சுருக்கமான ஒரு பதிலோட நம்ம நிறைவுக்கு வந்துடலாம். நல்ல விரகார்த்தமா இருக்கக்கூடியவங்க, நான் வந்து ஒரு வாகன ஓட்டுநரா இருக்கேன், அல்லது வந்து ஒரு உணவகத்துல அடுப்பு பக்கத்துல வேலை பார்க்கறேன், அல்லது வந்து ஒரு கட்டுமான துறையில ஏதோ ஒரு வகையில உடல் உழைப்பு அதிகமா தரக்கூடியவன், என்னால நோன்பு வைக்க முடியாதுன்னு ஒரு தரப்பு வந்து நிறைய பேர் மாதம் இருக்கக்கூடிய அதே வாழ்க்கை முறையதான் ரமலான்லயும் வச்சுக்கிட்டு ரமலான் நோன்பே சுத்தமா இல்லாதவங்க நிறைய இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. ரொம்ப வருத்தத்தோட பதிவு செய்ய வேண்டிய விஷயம். ஆனால் அதே சமயம் நல்ல இபாதத்தோடு இருக்கக்கூடிய ஒருவர் அதாந்திர இது போன்ற ஒரு கோடை வெயில்ல ஒரு பிளாட்ஃபார்ம்ல சுட்டரிக்கிற வெயில்ல நின்னுக்கிட்டு வழக்கம் போல கத்தி ஒரு பழ வியாபாரம் செய்வாரு, ஒரு சிறப்பு வியாபாரம் பண்ணுவாரு. ஏதோ ஒரு வேலைய வந்து அவரு ரமலான்லயும் ஒரு துளி அளவு கூட மாற்றம் இல்லாம அவரால் செய்ய முடியும். அப்ப ஒருத்தரால இது மாதிரி ஒரு சுடு வெயில்ல சுட்டரிக்கிற வெயில்ல நின்னு ரமலான் மாதத்துல செய்யக்கூடிய வேலையை செய்ய முடியும் அப்படின்னா ஒரு உணவகத்துல உணவு தயாரிக்கக்கூடிய வேலையோ அல்லது ஒரு ஓட்டுநரா இருக்கக்கூடிய வேலையோ ஏன் ஒருத்தரால செய்ய முடியாது? அப்படி அதிகமாக வேர்வை வெளியேறக்கூடிய மனிதர் அப்படிங்கிற அடிப்படையில அல்லது அதிகமான உடல் உழைப்பு கொடுக்கக்கூடியவர் அப்படின்னா அவர் வந்து இந்த உணவை எப்படி கையாளலாம், அவருடைய அந்த வாழ்க்கை முறையை எப்படி மாற்றிக்கலாம்னு சொல்லி கொஞ்சம் சுருக்கமா சொல்லி நம்ம நிறைவு கொண்டலாம். கண்டிப்பாங்க. இப்ப வாகனம் ஓட்டுறவருக்கு அவருக்கு கிடைக்கிற நேரத்தை ஓய்வா எடுத்துக்கலாம். நிச்சயமா.
இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த வேலை செய்யறாங்க பாருங்க, கட்டட வேலை செய்யும்போது கடினமான வேலை தான். ஆமா. ஆனா ஒரு சிலர் அந்த இறை அச்சம் வந்து அவங்கள அந்த நோன்பை நான் வச்சு தீருவேன் அப்படின்றவங்க இருக்காங்கல்ல, இவங்க இறை அச்சத்துக்குள்ள வந்துடணும். நோன்பே வந்து நோக்கம் என்ன அப்படின்னா இறை அச்சம் ஏற்படுத்தி கொள்வதுதான். பெரும்பாலும் நம்பிக்கை அதுதானே நமக்கு. அந்த நேரத்துல மத்த எல்லா காலத்தை விட நம்ம ஏன் வந்து அதிகமா இபாதத் செய்யறோம், நிறைய நன்மையை செய்யறோம்னா அல்லாவுடைய அச்சம் அப்ப அந்த காலத்து மட்டும் தான் அதிகமா இருக்குன்னு இல்ல, இருக்கு எல்லா காலத்திலயுமே இருக்கும். அந்த நேரத்துல யாரு இந்த அல்லாவுக்காக நம்ம இதை பொருத்தி கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த எண்ணங்கள்ல சரியாயிடுறாங்க. இவங்க நீங்க கேட்ட இன்னொரு சாரர் என்ன ஆயிருந்தாங்கன்னா, இந்த உலகத்துடைய கலாச்சாரமும் உலகமும் பார்த்து வீணா போனவங்களும் இருக்காங்க. இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய வைக்கணும். இந்த நோன்புனால உங்களுடைய பலவீனம் ஏற்படாது. உடம்புல ஏற்கனவே சேமிச்சு இருக்கிற சக்தி உங்க உடலுக்கு கொடுத்து அது வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அப்ப நம்ம நைட்டு 12 மணி நேரம் ஓய்வு கொடுக்கறோம். இப்ப நான் சொன்னேன்ல, பிற உயிரினங்கள் காலையில 6 to இரவு 6க்குள்ள உணவு தேவையை முடிச்சிருது 12 மணி நேரம். மிச்ச 12 மணி நேரம் ஓய்வு எடுக்குது. நாம என்ன பண்றோம்னா இரவு 6 மணிக்கு தொடங்கி காலையில 6 மணி 5 மணி வச்சுக்கோங்க, 11 மணி நேரம் தான் வருது. மிச்ச மணி நேரம் தான் நம்ம நோன்பு. அப்ப பகல் செய்யறத இரவு செய்யறோம், அவ்வளவுதான் விஷயம். அவ்வளவுதான். அப்ப நம்ம அந்த எனர்ஜி வந்து பகல் முழுவதும் நமக்கு உள்ள இருந்து நமக்கு உடம்பு கொடுத்துக்கிட்டு இருக்குங்க. சரி, அதாவது இத நம்ம வந்து ஒரு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நோன்பு வைக்கிறது ஈஸிங்க. அதான் நியத்து சரியா இருந்துச்சுன்னா ஆற்றல் தன்னால வரும் இல்லையா? அதுதான். கண்டிப்பாங்க. நான் என்ன கடினமான வேலை செய்யறதா இருந்தாலும் நான் நியத்து சரியா வச்சிருக்கிறேன், என்னால நோன்பு வைக்க முடியும், நாம மனதார நம்பி நாம நோன்பு வச்சா அது எவ்வளவு கடினமான வேலையும் தொய்வு இல்லாம சோர்வு இல்லாம செய்யறதுக்கான ஆற்றல வந்து உடல் உருவாக்கிக்கும். இறைவன் உருவாக்கிக்குங்க. கண்டிப்பா. ரொம்ப அழகா சொன்னீங்க சார். உண்மையிலேயே இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப தேவையான விஷயத்த ரொம்ப யதார்த்தமா அழகா பதிவு செய்றீங்க. ஒவ்வொரு தகவலும் ரமலான் காலம் முழுவதும் பின்பற்ற வேண்டிய தகவலாக இருந்தது. உங்களுடைய அரிய நேரத்தை ஒதுக்கி நிகழ்ச்சியில் பங்கேற்று வரக்கூடிய ரமலான் மாதத்தை சிறப்பாக கையாண்டு நம்முடைய லைஃப் ஸ்டைல் அண்ட் நம்முடைய ஃபுட் ஸ்டைல் ரெண்டையுமே வந்து சரி பண்ணிக்கிறது மூலமா நோயற்ற வாழ்வோடு இந்த ரமலானை எப்படி சிறப்பா கையாப்பிடிக்க முடியுங்கிறத சொல்லியிருக்கீங்க. ரொம்ப அழகா உங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய அரிய நேரத்தை ஒதுக்கி நிகழ்ச்சியில் பங்கேற்று சொன்னமைக்காக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இசை முரசு நேயர்கள் சார்பில் உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நேயர்களே, இன்றைய நலமே நலமா நிகழ்ச்சியில் நாம் இதுவரை ரமலான் நாட்களில் நம்முடைய நோன்பு பொழுதுகளை எவ்வாறு தம்முடைய வாழ்வியல் மாற்றத்தின் மூலமாகவும் சரியான உணவு பழக்க வழக்கத்தின் மூலமாகவும் சிறப்பாக கடைபிடித்து நோன்பினுடைய முழுமையான நன்மைகளை பெற முடியும் என்பது குறித்த ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டுதலை தந்த செங்கல்பட்டு பகுதியை சேர்ந்த செங்கல்பட்டு பகுதியில் செயல்பட்டு வரும் ரீமா அக்குபஞ்சர் மையத்தினுடைய சிறப்பு அக்குபஞ்சர் சிகிச்சை மற்றும் வாழ்வியல் சிறப்பு வழிகாட்டியான மரியாதைக்குரிய உபைதுர் ரஹ்மான் அவர்களுக்கு நன்றிகளை சொல்லி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் இந்த ஒரு சிறப்பு அழைப்பாளர் சந்திக்கும் வரை நன்றியும் சலாமும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறோம். அஸ்ஸலாம்.